உயர்ந்த மனிதர், உயரத்திலேயும் உயர்ந்தவர், 6 அடி 3 அங்குலம், எம்ஏ படித்தவர், ரொம்பவும் சாந்தமானவர். செட்டில் ப்ரிப்பேர்டாக கொண்டு வந்து டயலாக்லெல்லாம் நிதானமாக அழகாக படித்து சொல்வார். அவருக்கு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. எலிசபெத் ராணின்னு கேள்விப்பட்டிருப்பேன். இங்கிலாந்து ராணி எலிசபெத். இங்கிலாந்து ராணி எலிசபெத்துக்கு மருத்துவம் பார்க்குறவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த டாக்டர் லக்ஷ்மணசாமி முதலியார். இங்கிலாந்து ராணி எலிசபெத்துக்கு மருத்துவம் பார்த்தா கைனகாலஜிஸ்ட் திருலோகசார் பிறக்கிறதுக்கு அவங்க அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்தார். ஒரு செகண்டில் கிரிட்டிக்கலாகி போச்சு. குழந்தைய காப்பாற்றுறதா தாயை காப்பாற்றுறான்னு பிரச்சனை போது இந்த அம்மாட்ட கேட்டாங்க, குழந்தை இன்னும் வெளியே வரல, உங்களை காப்பாற்றுறோம்னு கேட்கும்போது இல்லை என் குழந்தைய காப்பாற்றுங்க, நான் செத்தா பரவாயில்ல அம்மா சொல்கிறாங்க. அதிர்ஷ்டவசமாக டாக்டர் அம்மாவையும் காப்பாற்றிட்டார், பையனையும் காப்பாற்றிட்டார். இது பையன் அப்போவே குழந்தையாக இருக்கும்போதே பையனுடைய நீளம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த அம்மா உலகளவில் உள்ள எல்லா ஆங்கில இலக்கியங்களையும் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் புத்தகங்களை பூரா படித்து சிறு வயசுலேயே படிக்கிற ஆர்வத்தை திருலோக் சாருக்கு உருவாக்குறாங்க. இவர் பச்சைப்பாஸ் காலேஜில் டாக்டர் மு வரதநாசனார் பேராசிரியர் அன்பழகனுடைய மாணவனாக இருக்கிறார். படித்து முடிச்சுட்டு 1950 எம்ஏ பட்டதாரி. சும்மா இருக்கமேன்னு ஒரு நண்பருடைய தகப்பனார் பத்மநாபன் பேர், அவரே ப்ரொடியூஸ் பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார். அவர் எடுத்த படம் குமாரி. அந்த கதாநாயகன் எம்ஜிஆர் அவர்கள். ஒரு 6 அடி 3 அங்குலோட ஒரு பையன், எம்ஏ படித்த பையன் அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ணி எம்ஜிஆர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த ஷூட்டிங் வரும்போதெல்லாம் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து இந்த பையன்கிட்ட கொடுத்துருவார். கழுத்து போட்டுக்க செயின் மோகத்தில் கழட்டி கொடுத்து ஷூட்டிங் முடிஞ்சு போகும்போது கொடு தம்பி அப்படின்னு சொல்லுவார். அப்படி 1950 எம்ஜிஆருக்கு பழக்கமாகி 16 ஆண்டுகளில் அதே எம்ஜிஆர் அவர்களை வைத்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் அன்பே வாய்ந்த படம் எடுத்து சூப்பர் ஹிட் படம் கொடுத்தார். ஏவிஎம் செட்டியார் அவர்களுக்கு 4 பிள்ளைங்க. முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம் 4 பிள்ளைங்க. இந்த 4ஓடு சேர்ந்து 5வது பிள்ளையாக இவர் ஏவிஎம் நிறுவனத்தில் சேர்ந்துட்டார். சரவணன் சார், திருலோக் சார் 2 பேரும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத ஒரு அற்புதமான நண்பர்கள். 50 ஆண்டு பழக்கம். படங்கள் பிரமாதமாக பண்ணும்போது நண்பர்களாக இருந்தாங்க. அதுக்கு கடைசி காலத்தில் சீரியல் பண்ணும்போது நண்பர்களாக இருந்தாங்க. பட வேலை முடிந்த பிறகும் இவ்வளோ தூரத்துக்கு அவர் வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை காலை பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சரவணன் சார் பொங்கலை வடை கொண்டு வந்து திருலோக் சார் அவரையும் உட்காந்து சாப்பிட்டு முன்னாடி பேசிட்டு போவாங்க. கடைசி நாட்களில் ஆஸ்பத்திரியில் கூட இருந்து எல்லா உதவிகளையும் செஞ்சவர் சரவணன் சார். அந்த ஏவிஎம் நிறுவனத்தில் முதல்ல இவர் எடுத்த படம் வீர திருமகன். அதில் தான் குமாரி சச்சு ஹீரோயினாக அறிமுகப்படுத்தினார். அடுத்தது நானும் ஒரு பெண்ணில் ஏவிஎம் ராஜன் புஷ்பலாவை அறிமுகப்படுத்தினார். எஸ்எஸ்ஆர் விஜயகுமார் ஹீரோயின். அதுக்கப்புறம் அடுத்த படம் காக்கும் கரங்கள், அதில் 2வது ஹீரோவாக என்னை அறிமுகப்படுத்தினார். அப்புறம் ராமு, இப்படி நிறையா படங்கள் ஏவிஎம்க்கு படம் பண்ணார். சொந்த படங்கள் நிறையா பண்ணார். பாபு, பாரத விலாஸ், பத்திரகாளின்னு நிறையா படங்கள் பண்ணார். அந்த படங்கள்லாம் நான் நடிச்சிருக்கேன். சிவாஜி அவர்களோடு 25 படங்களில் வேலை பார்த்துருக்கிறார். 25 படங்கள் வேலை பார்த்துருக்காரு. இது பக்கத்தில் இருக்கிற முத்துராம் சார், அவர் தான் அசோசியேட் டைரக்டர். எனக்கு லவ் சீனாக அந்த படத்தை சொல்லி கொடுத்தவர். 25 படங்கள் சிவாஜிக்கு ஒர்க் பண்ணார்னா ஒரே மேக்கப் ரூமு. அந்த மேக்கப் ரூமில் ஒரே கேரில் சாப்பாடு வரும். 2 பேர் ஒரே தட்டில் பரிமாறி சாப்பிடுவாங்க. ஒரே பிராண்ட் சிகரெட் பிடிப்பாங்க. ஒரே பெட்டில் படுத்துக்குவாங்க. ஒரே மாதிரி குரட்டை விடுவாங்க. எப்படி சார் 25 வருடங்கள் ஒரு ஹீரோவோட படம் பண்ண முடியுமா? அப்படி பண்ணவர். இவர் படங்களில் 40 படங்களுக்கு ஆரூர்தாஸ் அவர்கள் வசனம் கற்பனை பண்ணிப்பாங்க. 65 படங்கள் பண்ணியிருக்கார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் 65 படங்கள் பண்ணியிருக்கார். 40 படங்களுக்கு ஆரூர்தாஸ் அவர்கள் வசனம் எழுதியிருக்கார். விஸ்வநாத் ராயின் கேமராமேன். ஒரு படத்துக்கெல்லாம் கேமரா மாற்றிட்டு இருக்கோம். 50 படங்களுக்கு விஸ்வநாத் ராய் தான் கேமராமேன் இருக்கார். ஆர்ட் டைரக்டர்னா சலம், டான்ஸ் மாஸ்டர்னா ஏகே சோப்ரா. இப்படி ஆரம்பித்து பண்ணி அவர் பண்ண படங்களில் தெய்வ மகன் சிவாஜி 3 வேஷம் பண்ண படம் ஆஸ்காருக்கு போச்சு.
அந்த அற்புதமான படத்தை பண்ணது இவர் தான். அதே மாதிரி நம்முடைய சிஎம் ஜெயலலிதா அவருடைய எங்கிருந்தோ வந்தாள் படம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் படம், அந்த படத்தை பண்ணது அவர் தான். திருலோக் சார் அப்படின்னு நினச்ச உடனே எனக்கு சரியாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏவி ஸ்டுடியோவில் போய் மேக்கப் டெஸ்ட் நின்று தான் ஞாபகத்துக்கு வருது. லக்ஷ்மி நாராயணன் ஒருத்தர் அசோசியேட் டைரக்டராக இருந்தார், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். அசோசியேட் டைரக்டர் நம்ம வாத்தியார் முத்துராம சார் இருப்பார். இன்றைக்கி வந்து மகாபாரதம் வந்து 2 மணி நேரம் மொத்த மகாபாரதத்தை பேசுகிறேன், அதே மாதிரி கம்பராமாயணத்தை பேசுகிறேன், பக்கமாக பேசுகிறேன். 2 பேர் டைலாக். ராதா, ஓ மோத்த நீ கண்ணாடியில் பார்த்தது இல்லையா, நீ அழகானவான்னு உங்கள் அண்ணன் அம்மாவும் உங்கள்கிட்ட ஒரு தடவை சொன்னது இல்லையா, இதுதான் டைலாக். இந்த டைலாக்கை இந்த மாதிரி கேமரா வச்சு ஸ்டார்ட் அப்படின்னு லைட்டை போட்டு ஸ்டார்ட் ஆக்ஷன் ஒன்று டைலாக் மறந்து வச்சு. பிகாஸ் 4 நாள் ட்ரெஸ்ஸை கொடுத்து டைரக்டர் பார்த்தா 6 அடி 4 அங்குலம், செட்டு புதுசு, லைட்டு புதுசு, அட்மாஸ்பியர் புதுசு, அதாவது டைலாக் பேச முடியல. அப்படி உடனே நான் அந்த படத்தை முடிச்சுட்டு முடிக்க போகிற வரைக்கும் நீ ஏதோ படமெல்லாம் வரவே காட்டுன்னு சொன்னார். நான் வந்து காட்டவே இல்லை. கடைசி நாள் முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம் எல்லோரும் ஒன்றாக்காங்க. டைரக்டர் உட்காரு, அவர்கிட்ட போய் மொத்த பெயிண்டிங் ஒன்று காட்டினேன். அப்போ ஒரு கேள்வி கேட்டார், இவ்வளோ பிரமாக படம் வரைஞ்சிட்டு எதுக்கு நீங்கள் நடிக்க வந்தேன்னு கேட்டார். இந்த மாதிரி கேட்டு நீங்கள் துரத்தி விட்டீங்களுக்காக தான் சார் இதுவரை காட்டினேன்னு சொன்னேன். தம்பி பேர் வந்து இப்போ ஏவிஎம்மில் எல்லாருமே முருக பக்தர் தான். செட்டியார் எல்லா குழந்தைக்குமே முருகன் பேர் தான் வச்சுருக்காரு. உனக்கும் பழனிசாமிக்கு இந்த முருகன் பேர் தான், கொஞ்சம் மாடர்னாக வச்சுக்கலாம்னு சொல்லி திருலோக் சாரும் முருகன் சகோதரி சரவணன் சார்லாம் சேர்ந்து தான் சிவகுமார்ங்கிற பேரை மாற்றினாங்க. அதுக்கப்புறம் திருலோக் சாருடைய படங்களில் மறக்க முடியாத படம் பத்ரகாளி. அந்த படத்தை நினைக்கும் போதெல்லாம் அப்படியே தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்குது. அவர் சொந்தமாக எடுத்த படம். சினிமாவில் ஏற்ற இறக்கம் சகஜமாக இருக்கும். இப்போ அது ஒரு சோதனையான காலகட்டத்தில் அந்த படத்தை அவர் எடுக்கிறாரு. ஒரு 2000 அடி 2500 அடி படம் எடுத்தாச்சு. இளையராஜா வந்து கேட்டேளே அங்கே பார்த்தேளே இங்கேங்கிற பாட்டும் கண்ணனூர் கை கொடுத்த 2 பாட்டையும் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாரு. 2 பாட்டையும் நாங்கள் செட்டில் ஷூட் பண்ணுறோம். ஷூட் பண்ணி 2 பாட்டையும் ஒரு 3 சீனையும் பார்த்துட்டு என்டையர் தமிழ்நாடு பூரா வந்து ஏரியாக்கள் போயிடுச்சு. போனோடனே சரி பரவாயில்ல, இந்த படத்தில் வந்து இழந்த நஷ்டத்தெல்லாம் நம்ம மேக்கப் பண்ணிக்கலான்னு சந்தோஷப்பட்டிருக்கும் போது படம் ஒரு 60,000 அடி கிட்டத்தட்ட 60% ஷூட்டிங் முடிஞ்சது. எந்த காரணம் மட்டும் நீ வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராணிச்சந்திராவுக்கு டைரக்டர் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்காரு. ஆனால் அந்த அம்மா வந்து ஒரு நாகரிகம் கருதி சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, மலையாள நடிகர்களோட வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சி, துபாயில் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு தெரியாமல் ஒத்துக்கிட்டு 6 கிட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க, வெளியே சொல்லிட்டாங்க. நேராக துபாய் போனாங்க. 3 நாள் நிகழ்ச்சி முடித்தாங்க. திரும்பி இன்றைக்கி நைட்டு பாம்பே வந்து இறங்குறாங்க. நாளைக்கு நைட்டு வந்து மெட்ராஸ்லேருந்து புறப்பட்டு அமெரிக்கா போகணும். இன்றைக்கி நைட்டு பாம்பேயில் புறப்பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா பாம்பே ஃப்ளைட் கேன்சல் ஆகி போச்சு. இல்லை சார் எப்படியே போயாகணும் சார், நாளைக்கு அமெரிக்கா போய் ப்ரெஷரைஸ் பண்ணி எப்படி சிஸ்டம் என்ன சிஸ்டம் தெரியல, சும்மா நின்று ஒரு ஃப்ளைட்டை ஒரு பைலட் பிடிச்சி யார் அதுக்கு அனுமதி கொடுத்தான்னு தெரியல, அந்த பைலட் பிடிச்சி ஒரு 10-15 பேர் சேர்ந்து ப்ரெஷரைஸ் பண்ணி அந்த பிளேனை மேலே எடுக்கிறாங்க. 6 அடி போய் தலைகளை விழுந்து ஃபயர் ஆகி போய் செத்து போகுது. திருலோக் சார் வந்து 6 அடி 3 ஒரு மனுஷன் 4 அடி ஆகிட்டார். நான் வீட்டுக்கு போய் ஆம்ஸ் ரோட்டில் வீட்டில் பார்க்குறேன், சரவணன் சார் பக்கத்தில் இருக்கார், நடுங்கிறாரு. லைஃப் முடிஞ்சு போச்சு சிவகுமார், லைஃப் முடிஞ்சு போச்சு சார், தைரியமாக சார் தைரியமாக சொல்லிவிட்டு சரவணன் சாரை பார்த்து சொல்லிவிட்டு நேராக வீட்டுக்கு போய் நைட்டு பூரா தூங்கலை. இந்த ராணிச்சந்திரா மாதிரி முகம் இவ்வளோ யாராக இருக்கான்னு அப்படி யோசனை பண்ணிட்டு விடிய வரைக்கும் யோசனை பண்ணால் பட்டிக்காட்டு ராஜாவில் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸில் ஒரு பொண்ணு டான்ஸ் பண்ணிச்சு. அந்த பொண்ணு ஹைட்டு கண்ணு மூக்கெல்லாம் பார்த்தோன்னே கிட்டத்தட்ட ராணிச்சந்திரா ஷேப் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்து புஷ்பான்னு பேர் டான்ஸ் மாஸ்டர் அசோசியேஷன் சொல்லி அந்த பொண்ணை வரைச்சிக்கணும்னு சொல்லி திருலோக் சாருடைய வீட்டில் நாங்கள் மேக்கப் போட்டு அந்த விஸ்வநாத் கூட வச்சுக்கிட்டு என்னென்ன இந்த அப்பா ராணிச்சந்திராவுக்கு பட்டையான கண், புஷ்பாவுக்கு கொஞ்சம் உடனடியான கண், மூக்கில் டிஃப்ரென்ஸுக்கு இதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணி அந்த லைட்டுக்கெல்லாம் கரெக்ட் பண்ணி அந்த படத்தை பத்ரகாளி படத்தை நம்ப மாட்டேங்க 40% படத்தை டூப் போட்டு படம் எடுத்து அதெல்லாம் முக்கியம் இல்லை, மடியில் படுக்க வச்சுட்டு கிட்டத்தட்ட 750 அடி ஒரு கதாநாயகி வந்து பேசுகிற சீன் மடியில் படுக்க வச்சுட்டு அந்த ராணிச்சந்திரா ஃபேஸுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் லைட்டிங்கெல்லாம் மாற்றி பண்ணி அந்த படம் சூப்பர் ஹிட். என்ன வேடிக்கைன்னா ராணிச்சந்திரா அந்த படத்தில் எடுத்துகிட்டு இருக்கும்போது சார் மலையாளத்தில் நிறையா பண்ணியிருக்கேன், தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது, இங்கே வந்து சொந்தமாக வீடு வாங்கி அண்ணன் தம்பி தங்கச்சியெல்லாம் கொண்டாந்து குடி வைக்கணும்னு ஆசைப்பட்ட பெண்ணு இந்த அகாலமாக நெஞ்சு போய் தமிழ்நாடு கூட சிறுஜூலி படம் ஓடி இருக்குது. அதை பார்க்கின்ற பாக்கியம் அந்த பொண்ணுக்கெல்லாம் போச்சு. அந்த படத்தை உருவாக்கிய திருலோக் சார். திருலோக் சார் அப்படின்னு சொன்னால் கிசு ஒரு வரி கூட உலகத்தில் எந்த மேகசீன்லையும் பார்க்க முடியாது. திருலோக் சாரை பற்றி ஒரு சிங்கிள் வரி கிசு பார்க்க முடியாது. அப்படி ஒரு படித்த மனுஷன், அடக்கமான மனுஷன், நிறைய விஷயம் தெரிஞ்சாலும் அனாவசியம் அடுத்தவங்க பற்றி பேச மாட்டார். ஒரு மகத்தான ஒரு மனுஷன். எனக்கு காட்ஃபாதர். இப்போ நான் இங்கே வந்து நடிகனாக நிற்கிறேன், எனக்கு 2 பசங்க இருக்கான்னு சொன்னால் இதுக்கு அந்த முதல்ல பிள்ளையாக சொல்லி போட்டு கேமராவை நிற்க வச்ச ஒரு மகத்தான மனுஷன் திருலோக் சார். அவர் ஆத்மா சாதி கிடைக்கட்டும். வணக்கம்.